உங்கள் நாட்டை சேர்ந்தவங்கள நான் கைதியாக நான் பிடிச்சு கொண்டு போகிறேன், நீ என் நாட்டு கைதி விடுதலை பண்ணு, நான் உங்கள் ஆளை நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியதாக சொல்கிறாங்க. இப்போ 250 பேரை பிடிச்சு கொண்டு வந்ததுக்காக இஸ்ரேல் இவ்வளவு பெரிய போரை 2 வருஷமாக நடத்தி 60,000 பேத்துக்கு மேலே மக்களை கொன்று 2 லட்சம் பேத்துக்கு மேற்பட்ட மக்களை காயப்படுத்தி காசா நகரத்தை முழுமையாக அழிச்சு ஒழிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த 250 பேருக்காக இவ்வளவு பெரிய போரை நடத்தி கொண்டிருக்குது. ஆனால் அந்த உலகம் வந்து இதை ஒரு போராக தான் பார்க்குது. உலகம் 250 பேருக்காக இஸ்ரேல் நடத்தின இந்த மிகப்பெரிய அராஜகத்தை, இந்த பயங்கரவாதத்தை உலகம் வந்து எப்படி பார்க்குது? ஒரு போர் அப்படின்னு சொல்லி பார்க்குது. இஸ்ரேல் படைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், இஸ்ரேல் இராணுவம்னு அழைக்கிறோம். ஆனால் அவன் 8000 கைதிகளை அடைச்சி வச்சிருக்கிற, இவ்வளோ வருஷமா விசாரணை இல்லாமல் இவ்வளோ பேரை வச்சிருக்கிற, அப்போ நாட்டு மேல் அவன் நடத்தின தாக்குதல் வந்து தீவிரவாதமாக பார்க்கப்படுது. இதுதான் உலகத்தினுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு. டொனால்டு ட்ரம்பினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான் ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். யாரெல்லாம் அந்த காசா பிரச்சனை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தங்களை மீறி அரசியல் கொள்கை கோட்பாடு இந்த ஐடியாலஜி அதெல்லாம் மீறி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காசா மக்களுக்காக தங்களால் இயன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் வந்து ஸ்காட்லாந்தினுடைய பிரதமர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தங்கள் நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் பாலஸ்தீன் கொடி ஏற்றுறார். இஸ்ரேலியர்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இதை பார்த்து. ஸ்காட்லாந்தில் இனிமேல் யூதர்கள் வாழ முடியாது, யூதர்களுடைய உயிருக்கே ஆபத்து, அதாவது பாலஸ்தீன கொடியை ஏற்றினது வந்து உயிருக்கே இனிமேல் ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இதில் சமூக வலைதளங்களில் கதறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரதமர் அவர் அந்த கொடியை ஏற்றி விட்டு அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை இனிமேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இங்கே ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த மானியங்கள், அதே போல் உதவிகள், கடன், அரசாங்கத்தினுடைய முதலீடு இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். உலகம் வந்து மாறிக்கொண்டு வருது. இதற்கு மேல் நம்ம காசாவினுடைய இந்த கொடுமைகளை வேடிக்கை பார்க்க முடியாது. பிரிட்டனுடைய அங்கமாக ஸ்காட்லாந்து இருப்பதனால பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் அவர் கோரிக்கை விடுக்கிறார். பிரிட்டனுக்கு இஸ்ரேல் இடையிலான அந்த வர்த்தக உறவுகளை நீங்கள் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது உலகத்தில் வந்து 15க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டு இருக்குது. நிச்சயமாக இவ்வளவு பெரிய இன அழித்தொழிப்புக்கு பிறகு வெற்றி பெறப்போவது பாலஸ்தீனியர்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனி நாடு நிச்சயமாக உருவாக போகுது அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசியல்வாதிகளே ஒப்புக்கொள்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாலஸ்தீன தனிநாடு உருவாக போகுது அப்படிங்கிற கதறல்களை நம்ம கேட்க முடியுது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு பின்னால் ஒரு நல்ல செய்தி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.